சிறுவாபுரி, சிறுவாபுரி, சிறுவாபுரி கேட்கிற இடம்லாம் சிறுவாபுரிக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லது நடக்கும். அப்படின்னு நெறைய வெல் விஷர்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் நான் லாஸ்ட் 4 இயர்ஸா இந்த கேட்டுட்டு இருந்தாலும், கேள்விப்பட்டாலும் அந்த முருகனோட அ அருமை பெருமைகளை நெறைய கேட்டுட்டு இருந்தாலும், பட் என்னால அங்க என்னவோ ஏதோ ரீசன்ஸ்னால என்னால பிளான் பண்ணவே முடியல, போகவே முடியல. நான் திருச்செந்தூருக்கு கூட ரொம்ப அசால்ட்டா, ஈஸியா இந்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல மட்டுமே ஒரு 4, 5 தடவைக்கு மேல திருச்செந்தூர் போயிருப்பேன். பட் முருகன் சிறுவாபுரி முருகன் நம்மள இன்னும் கூப்பிடல போல இருக்கு அப்படின்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். பட் அதுக்கான ஒரு நாள் இன்னைக்கு அமையும்னு நான் நெனைக்கல. பட் அவரே வந்து ஏன் நீ வரக்கூடாதான்ற மாரி ஒரு தாட் ப்ராசஸ் எனக்குள்ள வர வச்சு, அதுக்காக நான் இன்னைக்கு கெளம்பி போனேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ தான் ஷேர் பண்றேன். ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ், 4 வீக்ஸாவே அ டியூஸ்டேஸ் மார்னிங் எழுந்து கெளம்பி போய்க்கிட்டு இருக்காரு சிறுவாபுரிக்கு. லாஸ்ட் வீக் வந்து தமிழ் நியூ இயர்ஸ் டே அன்னைக்கு கூட நீ வரியான்னு கேட்டிருந்தாரு. பட் அன்னைக்கு ஓவர் ரஷ்ஷா இருந்தது. வீட்டுக்கு வரதுக்கே அவர் 11:00 ஆயிடுச்சு. ஏர்லி மார்னிங் 4:00 கிளம்புன மனுஷன். வீட்டுக்கு தரிசனத்தலாம் முடிச்சுட்டு வரதுக்கு 11:00 ஆயிடுச்சு. ஸோ அப்ப கேட்கும்போது கூட இல்லைங்க எனக்கு அங்க வந்து அவ்வளோ நேரம் லைன்ல நிக்க முடியுமான்னு தெரியல. இந்த வெதர்ல கசகசன்னு இருக்கும் அப்டின்ட்டு சொல்லிட்டு நான் போல. பட் நானாவே நேத்து சொன்னேன். நானும் வரலான்னு இருக்கேன் அப்டின்ற மாரி. அப்புறம் நைட்டு படுக்கும்போது கூட அவரு கேட்குறாரு, "உன்னால எந்திரிச்சு நிக்க முடியுமா? அவ்வளோ நேரம் 4 ஹவர்ஸ்." ஏன்னா நான் கொஞ்சம் பேசிக்கா அனீமிக்கு. அதனால "அவ்வளோ நேரம் நிக்க முடியுமா? நீ டயர்ட் ஆயிட போற." அப்டின்ற மாதிரி அவரு சொல்லிட்டு இருந்தாரு. சரி பார்ப்போங்க. காலையில எழுந்தேன்னா உங்களோட கிளம்பி வரேன்னேன். பட் டூ மை சர்ப்ரைஸ் 3 மணிக்கு எழுந்து அ கிளம்பியாச்சு. 4 மணிக்கெல்லாம் வீட்ட விட்டு கிளம்பியாச்சு. போற வழியில கொஞ்சம் தூரம் அப்படியே பைபாஸ் அதெல்லாம் தாண்டி போய்க்கிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஏர்லி மார்னிங் ஒரு 4:30, 4:45க்கெல்லாமே நெறைய பேர் ஃபேமிலியோட டூ வீலர்ஸ்ல சின்ன சின்ன குழந்தைங்கள வச்சுக்கிட்டு, அந்த தலையில பூ வச்சுட்டு இருக்கும்போதே நமக்கு பார்க்கும்போது, ஓகே இவங்கலாம் சிறுவாபுரி தான் போறாங்க. அப்படிங்கிற மாரி நல்ல ரம்மியமா இருந்ததுங்க. ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே வந்து வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணிட்டு, அங்க ஏதோ ஒரு பிளாட்ட ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அ ஏதோ மைல்ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துல தான் எல்லா கார்ஸுமே பார்க்கிங்க்கு டியூஸ்டேஸ் மட்டும் பெர்மிட் பண்றாங்க போல இருக்கு. அங்க கார பார்க் பண்ணிட்டு, எல்லாருமே அங்க ஒரு ஷேர் ஆட்டோவோ, இல்ல ஸ்மால் பஸ் கூட வருது போல இருக்கு. பஸ்ஸ புடிச்சு போகணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஷேர் ஆட்டோவ எடுத்துக்கிட்டோம். நாங்க 2டே பேருனாலும் ₹150 சார்ஜ் பண்ணாங்க. போய் இறங்குனோம். அதுவுமே ஒரு லைக் ஒரு 750 மீட்டர்ஸ் இல்ல 1 கிலோமீட்டர் அ அ முன்னாடியே நிறுத்திட்டாரு அவரு ஆட்டோ டிரைவர். ஏன்னா அதுக்கு மேல பேரிகேட்ஸ் போட்டிருந்தது. அப்ப பார்க்குறேங்க அத்தன டூ வீலர்ஸ் லைனா இருக்கு. ஒரு லட்சக்கணக்கான டூ வீலர்ஸ் இருக்கும் போல இருக்கு. கார்ஸுமே அப்படிதான் இருந்துச்சு. நான் அப்படியே யோசிச்சேன். ஒருவேள எல்லாரும் நைட்டு 12 மணிக்கே வந்து பார்க் பண்ணிட்டு, போய் சாமிய பார்க்கறதுக்கு போய் லைன்ல நின்றுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு மாரி பயந்து, ஐயோ! இப்ப எவ்வளோ நேரம் ஆகுமோ அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். எல்லாருமே சொன்னாங்க டியூஸ்டேஸ்ல சாலிடா 4 ஹவர்ஸாவது ஆகும் சாமிய பார்க்கறதுக்கு அப்படிங்கிறனால, சரி சாமியே நம்மள கூப்பிட்ட மாரி நமக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இந்த வாட்டி இப்ப கிளம்பி போயிருக்கோம். எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம இன்னைக்கு சாமிய பார்த்துட்டு வரட்டும். வரணும். சாமி நமக்கு அதுக்கான இது குடுக்கணும் அப்படிங்கிறது அத ம் அந்த நல்லபடியா சாமிய பார்த்துட்டு வரதுக்கான அனுகிரகம் நமக்கு இருக்கணும். அப்படிங்கிற ஒரே ஒரு பிரேயர் தாங்க எனக்கு. போயிட்டு வேற எதுவுமே பெருசா நான் வேண்டிக்கல. ஏன்னா நம்ம நிலைமை சாமிக்கு தெரியாதா? நம்ம தான் போய் அங்க கேட்கணுன்றதே இல்ல. அவருக்கு தெரியும் நம்ம என்ன இதுல இருக்கோம், கஷ்டத்துல இருக்கோம் அப்படிங்கிறது. பட் உள்ளூர நமக்கான தேடுதல், வேண்டுதல் அப்படின்னு இருக்குமே. சரி அதையாவது போய் மனசுக்குள்ள நெனச்சுப்போம். அவர்கிட்ட கேட்கலனாலும் பரவால்ல. அவருக்கு தெரியாததா அப்படின்னு நெனச்சுட்டு உள்ள போனோம். போகும்போதே எல்லாருமே லைன்ல இருக்கவங்கலாம், "இன்னைக்கு என்ன கூட்டம் கம்மியா இருக்கு, இன்னைக்கு என்ன கூட்டம் கம்மியா இருக்குன்னு" அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அப்ப நெனச்சுக்கிட்டேன் நான் ரொம்ப பிளெஸ்டு. இன்னைக்கா பார்த்து என்ன கடவுள் இங்க வர வச்சிருக்கிறாரே அப்படிங்கிறது. ஸோ டூ மை சர்ப்ரைஸ் நாங்க 5:30க்கு லைன்ல நிக்க ஆரம்பிச்சோம். 5:30லேருந்து 7:15க்கே நாங்க சாமிய பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். அவ்ளோ இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருந்தது. ரம்மியமா சாமிய தரிசனம் பண்ணிட்டு, திரும்ப அதே மாதிரி ஷேர் ஆட்டோ புடிச்சு அந்த கார் பார்க் ஏரியாக்கு வந்துட்டோம். வர்ற வழியில பார்த்தீங்கன்னா, நெறைய வெண்டார்ஸ், வெஜிடபிள் வெண்டார்ஸ் இருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப சீப் ரேட்ல இருந்தது. அதுவுமே டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. எங்களால தூக்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூக்கிக்கிட்டு, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு, கார் பார்க்குக்கு வந்து ஆட்டோல வந்து சேர்ந்தோம். ஆம் இளநீர் குடிச்சிட்டு, கார எடுத்துட்டு, வர வழியில ஒரு ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டுட்டு, வீடு வந்து சேர்ந்தாச்சு. ஆனா, ரொம்ப ரம்மியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நீங்களுமே இது பண்ணுங்க. இன்னும் 6 வீக்ஸ் என்னால கன்டினியூவஸா முடியுமா? முருகன் எனக்கு அந்த அருள் குடுப்பாரான்றது தெரியல. பட் இன்னைக்கு ஒரு தடவ போயிட்டு வந்ததுக்கு ஐ அம் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.